ஏன் வந்து நீங்க நெகட்டிவ் கேரக்டர் பண்றீங்க? உங்கள நாங்க இப்படி பார்த்து பழகிட்டோம். நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் பண்றீங்க, உங்களுக்கு செட்டே ஆகலை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி டிமோட்டிவேட்டிங், பட் ஐ திங்க் ஐ புல்ட் இட் ஆஃப் வெல். திலகவதி இது கேட்கவே தேவையில்ல, பட் ஸ்டில் சரி, எங்களோட ஆசைக்கு கேட்டோம். அதுல ஏதோ ஒரு பெஸ்ட் மொமெண்ட்ஸ் இல்ல வந்து ஒரு ஷார்ட் இது வந்து மறக்க முடியாது அந்த மாதிரி நிறைய. பிகாஸ் ஐ லவ்ட் ஒர்க்கிங் அண்டர் குமரன் சார். he was the director of the project. He is a very good director. அது என்னன்னா, அவருக்கு வந்து இந்த கேரக்டர் அந்த சீன்ல இந்த ஷார்ட்ல இப்படித்தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றது he is very clear. ஸோ ஒரே ஒரு ஷார்ட் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஷார்ட் என்னன்னா, இந்த ஹஸ்பண்ட் வந்து வேலைக்குன்னு சொல்லி போயிடுவார். ஆனால் அந்த வேலைக்கு போகாமல் எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு திருப்பி ஈவினிங் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு சோகமாக உட்காந்துடுவார். என்னால் இப்படி பண்ண முடியலையே, நான் வந்து இப்படி ஏமாத்திட்டேன் ஒன்று அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சோகமாக உட்காந்து நல்லா சாப்பிடுவார். ஸோ ஒன் சீன் I will still accept him as my husband. அதுதான் அந்த கேரக்டரோட ஸ்பெஷாலிட்டி. கம் வாட் மே கல்லானாலும் கணவன், கணவன் புல்லானாலும் புருஷன், அந்த மாதிரி கேரக்டர் அது. லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப்.